ஓசூர் அருகே அனுமதியின்றி நடத்தப்பட்ட எருது விடும் விழாவை தடுத்து நிறுத்திய போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதோடு காவல்துறை வாகனமும் அடித்து நொறுக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர். வணக்கம் ரமேஷ், இது குறித்த தகவலை சொல்லுங்க. வணக்கம் பிரதீப்சன். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மதகுண்டப்பள்ளி அருகே நேற்று பாஸ்கர வெங்கடரமண சுவாமி திருக்கோவில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதன் இரண்டாவது நாளாக இன்று எருது விழா நடைபெற்றதுக்காக ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டது. ஆனால் எருது விழாவுக்கு போலீசார் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இன்று திடீரென்று எருதுகள் காளைகள் சீரப்பாய்ந்த காளைகள் அவுத்து விட்டதால் போலீசார் தடுத்து நிறுத்தியும் போது போலீசாருக்கு பொதுமக்களுக்கு மோதல் ஏற்பட்டது. எருதுகள் தடுத்ததால் கோபப்பட்ட பொதுமக்கள் போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தினார். இதில் ஒரு போலீஸ் வாகனம் முற்றிலும் சேதமடைந்தது. அதே போல சில போலீசாருக்கு காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அதே போல சில பொதுமக்களுக்கு காயமடைந்தது. இந்த தாக்குதலுக்கு காரணமாக சில இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முறையான அனுமதி பெறாமல் எருதுவிடும் விழா நடத்தியதால் பொதுமக்கள் சிலரை தளி போலீசாரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரதீப்.